நம்ம டீம் மெம்பர்ஸ் கிட்ட 2 வார்த்தைகள் அடிக்கடி நம்ம சொல்லணும். ஆக்சுவலாக ஒரு டீம் அப்படின்னு இருந்தால் லைக் மைண்டட் பீப்புள், எல்லாரும் ஒரே எண்ணம் சார்ந்த மனிதர்களாக இருக்கணும். அது ரொம்ப அடிப்படை. அந்த இடத்துல 2 குணாதிசயங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று, இன்னொன்று திறமை. ஸோ நேர்மை அப்படின்னும் போது அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை அது நடக்கணும். நம்ம பார்க்கும் போதெல்லாம் இந்த டயலாக் ரிப்பீட்டடாக அவங்ககிட்ட சொல்லிகிட்டே இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் நேர்மையாகவே இருங்க அண்ட் திறமையாக வருங்க. நேர்மையாக இருந்து திறமை இல்லைனாலும் லைஃப் ஸ்பாயில் ஆகுது, திறமையாக இருந்து நேர்மை இல்லைனாலும் ஸ்பாயில் ஆகுது. இது 2மே 2 கண்கள் மாதிரி. அப்போ நம்ம டீமுக்கு நம்ம கைட் பண்ண வேண்டியது நேர்மை அண்ட் திறமை. அது 2த்தையும் கையாண்டா நம்ம வாழ்க்கை மாறும் அப்படின்றத ஆஸ் எ லீடராக நம்ம அவங்களுக்கு கைட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இது ஒரு இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கப்புறம் நம்ம குடும்பத்துக்காக உழைச்சி குடும்பத்தை பாதுகாக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ப்ரொஃபஷனை தேர்ந்தெடுத்து அந்த ப்ரொஃபஷனில் நம்ம யார் அப்படின்றத ஜெயிச்சு காட்டுறோம். ஸோ அதோட கடைசி கட்டம் தான் சமுதாயத்துக்காக நம்ம உழைக்க வருது. ஸோ சமுதாயத்துக்காக உழைக்க வரும்போது தான் உண்மையான லீடராகவே இந்த உலகத்துக்குள்ளே நம்ம என்ட்ராகிறோம். ஸோ அந்த மாதிரி நம்மளோட முன்னோர்கள் நமக்காக நிறைய விஷயம் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்த்தா ஒரு கோவில்கள் பாருங்கள், இல்லை உலகு பண்ணுறோம் அப்படின்றத விட நிறைய நல்ல உள்ளங்களை ஒன்றா இணைக்கணும். ஒரு 1 lakh லீடர்ஸை நம்ம தமிழகத்திலேருந்து உருவாக்கணும். நம்ம தமிழர்களோட பாரம்பரியம் உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. எவ்வளோ எடுக்கிறோம், அவங்களுக்கு சேவை குரு அப்படின்ற ஒரு பட்டம் நாங்கள் வழங்குகிறோம். ஸோ அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா ஒரு சேவை குருவும் குறைந்தபட்சம் ஒரு 100 இளைஞர்களோட லைஃப் ஸ்டைலை மாற்றுறதுக்காக எங்கள் கூட இருந்து சப்போர்ட் பண்ண போகிறாங்க. இதுக்காக அவங்க களத்தில் இறங்கி வேலை பார்க்கணுமான தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ண போகிறோம். டே பை டே அதில் சில இன்ஃபர்மேஷன்ஸை பாஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த உலகத்தில் நடக்காதுன்னு ஒரு விஷயம் ஆக்சுவலாக கிடையவே கிடையாது. இது கிட்டத்தட்ட 2 வருஷம் எஃபோர்ட். ஆக்சுவலாக தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு மாவட்டத்திலையும் 3 பசியாற்றும் குடில், ஓல்டேஜ் ஹோம்ஸ் அண்ட் ஆர்ஃபனேஜஸ் நாங்கள் டைப் எடுத்திருக்கோம். ஸோ அந்த மாதிரி 100 குடில்கள் அப்படின்னா கனெக்ட் பண்ணி பாருங்கள். ஒரு நாளைக்கு 10,000 பேரோட பசி ஆற்றணும் அப்படின்ற ஒரு முயற்சி தான் இந்த ப்ராஜெக்ட் ஆக்சுவலாக. ஸோ அந்த 10,000 பேரும் ஒரு ஆர்ஃபன். வாருங்கள் ஒன்றிணைவோம் நம் பாரத் சேவையில். தேங்க்யூ. of Tamil Nadu Olympic Association. இவரின் தலைமையில் சென்னை நேரு ஸ்டேடியம்ல ஹேண்ட்பால்க்குன்னு ஒரு டெடிகேட்டட் ஆஃபீஸ் செட்டப் பண்ணியிருக்காங்க. இந்த வாய்ப்பு வழங்கிய இந்த நிகழ்ச்சி என்ஜிஓவின் சேவையால் பயன்பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களை கூறி, கல்லூரிகளுக்கும் எல்லா ஆசிரியர்களுக்கும் எல்லா தலைமை ஆசிரியருக்கும் தெரிஞ்ச ஒருத்தர் தான் அநேகமாக தாமுதான் இருப்பார். தமிழகம் முழுசும் மாணவர்களுக்கு இந்தியா ஐஜியா அப்படின்னு ஆல்மோஸ்ட் சென்னையிலேருந்து கன்னியாகுமரியிலேருந்து எல்லா மாவட்டங்களும் ஏதோ ஒரு பொறுப்பில் இருந்திருக்கேன், பணியாற்றி இருக்குது. அந்த வகையில் நிறைய பள்ளிகளுக்கு போகக்கூடிய, நிறைய மாணவர்களை சந்திக்கக்கூடிய, நிறைய இளைஞர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துச்சு. ஹேண்ட்பாலை பற்றி சொன்னாங்க. ஸ்போர்ட்ஸ் நான் ஸ்போர்ட்ஸுன்றதை விட அளவில் தலைவராக இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. ஒரு ஒலிம்பிக் கேமில், ஒரு ஏஷியன் கேமில் இந்திய அளவில் தலைவராக இருந்த ஒரு 7 வருஷம் தான். இப்போ சேர்மனாக, லைஃப் பிரசிடென்ட் அந்த மாதிரி இருக்கேன். ஒரு ஆயிரக்கணக்கான ஒரு 10,000 பேர் அதனால் அந்த ஹேண்ட்பாலால் மட்டுமே வேலைக்கு போயிருக்காங்க. இத்தனை பேருக்கு வாய்ப்பு உதவி பண்ண முடியுது அப்படின்றது ஒரு சந்தோஷம். நானும் கலெக்டரும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடக்குது. இருந்தாலும் பாலசரவணன் சொன்னதுக்கு பிறகு இத்தனை தலைவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இங்கே இருக்கலான்னு இருந்துட்டேன். என்னால் நான் இதுக்கு தலைவர்னா என்னோட பொறுப்பு. டிஎஸ்பியா அங்கே போங்கன்னாங்க, போனாங்க. அது அந்த கம்யூனல் ப்ராப்ளத்தில் நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. ஒரு நாள் போட்டால் அது வேறு. 2-3 வழக்கில் உடனே உங்களுடைய பணி சிறக்க வேண்டும், உங்களுடைய வெற்றி மிகப்பெரிய வெற்றிகளாக, உங்களுடைய வெற்றி இந்த சமுதாயத்தின் வெற்றி, உங்களுடைய சேவை தொடர என்னுடைய இனிய வாழ்த்துக்களை தெரிவித்து முடிக்கிறேன். மொபைலோட உள்ள வந்திருக்கீங்க, இணையுது, ஒரு ஃப்ரிக்ஷன் உண்டாகுது. அதனால நமக்கு ஒரு சத்தம் சந்தோஷத்தை கொடுக்குமா, துக்கத்தை கொடுக்குமா? ஓப்பனா பேசுங்க. சந்தோஷம். அதனால தான் அதுக்கு பேர் அப்ளாஸ்ன்னு. ஒரு அதிகாரி மூலமானா அதுக்கு அவர் காரணம். அவர் மூலமா எனக்கு எண்ணற்ற காவல்துறை அதிகாரி மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கேன். 100 trillion செல்ஸ். நான் உங்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை அமையும்னு அறிஞர்கள் சொல்லிட்டு போனதுனால இது வரைக்கும் நீங்க 60 தடவை தட்டிருக்கீங்க. இன்னும் எவ்வளவு தடவை தட்டணுங்கிற கணக்கு போட்டு பார்த்துக்குங்க. அப்படியே இப்படி கவருங்க, கண்ணால பாருங்களேன் அந்த கையை. பார்த்தீங்களா? நம்முடைய மூளையினுடைய பகுதி லெஃப்ட் ஹெமிஸ்பியர், ரைட் ஹெமிஸ்பியர்னு பேர். லெஃப்ட் சைடில் இருக்கிற மூளை நம்மளுடைய அனலிட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, நம்முடைய திறன் வளர்ப்பு, ரைட்டிங் அண்ட் டிராயிங், இதெல்லாம் இந்த லெஃப்ட் சைடில் நடக்கும். மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம், அரித்மெட்டிக்லாம். ரைட் ஹெமிஸ்பியர் லெஃப்ட் சைடுக்காகவும், லெஃப்ட் ஹெமிஸ்பியர் ரைட் சைடுக்காகவும் வேலை செய்யுது. நேரத்தை பாருங்க வச்சுங்க.
இது ஒரு ப்ராசஸாக படுது பாரு, கை தட்டுவா, அந்த சவுண்டு வரணும். நீங்க இப்படி இப்படி தட்டுறது, இப்படி தட்டுறது, ஒப்புக்கு தட்டக்கூடாது. ஒப்புக்கு தட்டுறதே இருக்கு. எப்படா முடிப்பாங்கிற மாதிரி மாணவன் சொல்லலாம் மட்டும் கத்துறீங்கல்ல. சட்டை போட்டுக்கிட்டு தலைமைனா டை நினைச்சு கூடாது, அது வேற தலைமை. நான் போட்டிருக்கேன். குரு கலாம் ஐயா அவர்கள் உருவாக்கிய ஒரு சேவை குரு. என்ன சேவை பண்ற? என் நேரத்தை தாரை வார்த்து கொடுத்து விட்டேன் தமிழக அடுத்த தலைமுறைக்காக. நம் பாரத சேவை. பாரத சேவைனா தேசத்துக்கான சேவை. தேசியம் எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா, நாளைய தேசம் வகுப்பறையில் சொல்றாரு டாக்டர் கலாம். வகுப்பறையில் இருக்கு நாளைய தேசம். அப்படி பார்க்கும்போது குரு தான் சிஷியனை தேர்ந்தெடுக்கணும். சிஷியனால குருவை கண்டுபிடிக்க முடியாது. அந்த வகையில் நான் பாக்கியசாலியா உங்க முன்னாடி நிற்கிறேன். லீடர்ஷிப் குவாலிட்டி. அப்ப லீடர்ஷிப் குவாலிட்டினா என்ன? தலைமை பண்புனா என்ன? அது எங்களுக்கெல்லாம் இருக்காது ஆமா சார். உலக மாநிலங்கள் அத்தனையிலையும் பல நிகழ்ச்சிகள் நடக்கும். அடாத மழையில கூட அந்த பங்க்சுவாலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கல்ல. பங்க்சுவாலிட்டின்னு நம்ம என்ன சொல்லுவோம்? யாராவது சொல்லுங்களேன், ஜாலியா பேசுங்க. பங்க்சுவாலிட்டி டசன்ட் டிபெண்ட் ஆன் டைம் மேனேஜ்மெண்ட். நேர மேலாண்மை கிடையாது, சின்சியரிட்டி கிடையாது. பங்க்சுவாலிட்டினா நாம் ஏற்படுத்தி கொண்ட கமிட்மெண்ட் மேல நாம வச்சிருக்கிற மரியாதைன்னு சொல்றார் டாக்டர் கலாம். என்பது உங்களுடைய கமிட்மெண்ட். 2 கமிட்மெண்ட்டும் இன்றைக்கு மரியாதை சூட்டப்பட்டு இன்னைக்கு அமோகமா நடந்துகிட்டு இருக்குதுன்னா இதான் பங்க்சுவாலிட்டி. பங்க்சுவல். அப்ப உங்களுக்கு சொல்லிக்கினே இருக்கிற ரொம்ப வருஷமா, ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. யார் யாரோட கூடுறதா இன்னைக்கு வரைக்கும் தெரியல. வந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். இது வைக்கலன்னா கல்லீரல் உங்களுக்கு வேலை காட்டும். நைட் அதை பாருங்க, இதெல்லாம் லங் பாயிண்ட். போய் பாருங்க, கூகுள்ல போய் பாருங்க, கண்டதை பார்க்க வேண்டாம். இதெல்லாம் லங் பாயிண்ட், இதெல்லாம் ஹெட் பாயிண்ட்ஸ். இது தலை, இது லெஃப்ட் ஹேண்ட், இது ரைட் ஹேண்ட், 2 லெக்ஸ். இது ஃபுல்லா அலிமெண்ட்ரி கனால் சிஸ்டம், பிசிக்கல் பிசியாலஜி. ஜேஓகே ஜோக் சுஜோக்குன்னு சொல்றான் ட்ரீட்மெண்ட். பார்க்கறதே இல்லை நம்ம, இதெல்லாம் மறந்துட்டோம். 2 கையை ஒன்னா சேரும் போது செல்லுக்குள்ள வித்தை நடக்குது. டாக்ஸின் தூக்கி வெளியே அடிக்குது. சண்டையா? கை தட்டுங்க. பாப்பா வீடு பேருக்கு அவதான் பாப்பா, சமையல் அவதான் பாப்பா, ஒட்டடைக்கு அவதான் பாப்பா, வீடு முழுவதும் அவதான் பாப்பா. பாப்பா செய்யறதெல்லாம் நான் தான். மனசுதான் தந்தை. அதானே பேசுது, என் மனசு தானே பேசுது. தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை பேசுது. இந்த தாய் தான் எல்லாமே கொடுக்குது. சாப்பாடு ஊட்டுவது இந்த தாய் தான், ஜீரணம் பண்றது இந்த தாய் தான். கரெக்டா இல்லையா? இல்லையம்மா, எல்லாம் நோயில மாட்டிக்கிட்டோம். நோயிலிருந்து காப்பாற்றுறதுக்கு தான் தமிழ்நாட்டு மக்கள், இந்த தேச மக்களை நோயிலிருந்து விழிப்புணர்வு கொடுத்து காப்பாற்றுறதுக்கு தான் நமக்கு சேவை குரு தேவைப்படுறாங்கம்மா. பேச அதான் லீடர். சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க. நிறைய சாப்பிடுற பீமரா ராமரா? நல்ல பவரஸா சாப்பாட்டு ராம குவாலிட்டி லீடர். அது எப்படி தான் சார்? மிகப்பெரிய விஞ்ஞானி, இஸ்ரோனுடைய தலைவர் டாக்டர் கலாம் ஒரு டைரக்டர். கலாமுடைய தலைமையில் விஞ்ஞான குழு சேட்டலைட்டை ரெடி பண்றாங்க, ராக்கெட்டை ரெடி பண்றாங்க. அதுக்கு முழுமுதற் பொறுப்பு விக்ரம் சாராபாய். அப்புறம் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. லான்ச்சிங் டைம் ஃபிக்ஸ் பண்ண போற நேரம் ஏதோ ஒரு லீக்கேஜ் கண்டுபிடிக்கிறாங்க. இது டிலே ஆகக்கூடாது, தாமதம் ஆகக்கூடாது, பார்த்துக்கலாம் அப்படின்னு பைபாஸ் பண்ணி ராக்கெட்டை லான்ச் பண்றாங்க. ஒரே கிளாப்ஸ். ட்ரோபோஸ்பியர், அயனோஸ்பியர், ஓசோன் லேயர் ஆர்பிட்ல போய் விழணும். அப்படியே போய் பே ஆஃப் பெங்கால போய் விழுந்துருச்சு ராக்கெட். முழு பொறுப்பை விக்ரம் சாராபாய் ஏத்துக்கிறார். ஐ அம் தி ரீசன் ஃபார் திஸ். பிரஸ் கூட்டுறாங்க, பிரஸ் எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் லான்ச்சிங் நாங்கள் சக்ஸஸ் பண்ணி காட்டுவோம். வெரி சாரி ஒத்துக்கிறாரு. அடுத்த ஒரு வருடத்தில் பல கோடி செலவில் இன்னொரு ராக்கெட் மேலே போகுது. அது நேராக போய் ஆர்பிட்ல இறங்குது. சக்ஸஸை காட்டுறோம். அன்னைக்கு பிரஸ் மீட் நடக்குது. அப்ப விக்ரம் சாராபாய் சார் உள்ள இருக்காரு. டாக்டர் நீ போகலாம், நீ போயிட்டு அந்த பிரஸ் மீட் லீடர் கொண்டு வெற்றி வரும்போது சீடர்கள் விட்டு கொடுக்குற மத லீடர்ஷிப் குவாலிட்டி. இன்னைக்கு என்ன, நான் ஒரு மிமிக்ரி கலைஞர் என்ன கண்டுபிடிச்சது என் ஆசிரியை ராதா. கிளாஸ்ல டிஸ்டர்ப் பண்ணுவேன் என் டீச்சர். தான் லீடர்ஷிப் குவாலிட்டி. ஜனனிக்காக உடம்பு சரியில்லை, பக்கத்து வீட்டில் சொல்லிட்டு
ஸ்கூலுக்கு போகிறான். ஏன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. என்ன? மாடல் எக்ஸாம், 10th போர்டு எக்ஸாம், மாடல் எக்ஸாம் நடக்குது. அந்த மாடல் எக்ஸாம்ல மாணவர்கள் காப்பி அடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக பொறுப்பு. இளவரசி டீச்சர் வந்தாக்கா யாரும் காப்பி அடிக்க மாட்டாங்க, பயம். மாஸ்டர் உங்களுக்கு ஃபோன் அடிக்குது. யாரு சார்? இளவரசி மேடம் வீட்டிலேருந்து பேசுகிறேன் சார், பக்கத்துலேருந்து. சார் குழந்தைக்கு ரொம்ப ஜுரமாக இருக்குது சார், வரலன்னு கொண்டு வந்தால் நல்லா இருக்கா சார், கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆள் இல்லை சார். பையமா போன இதே வேலையாக போச்சு, கட்டு. பக்கத்தில் ஏஹெச்எம் உட்காந்துருக்காங்க. என்ன மனுஷன் உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறாங்க, கொஞ்சம் கூட கருணும் இல்லாமல் ஃபோனை வச்சுட்டாரு. தவிக்குது அந்த தாய், பக்கத்தில் இருக்கிற தாய். மறுபடியும் ஃபோன் வருது, சார் ரொம்ப முடியாமல் இருக்குது சார், குழந்தை டீச்சர் வந்தால் தான் சார் சரியாக இருக்கும். இந்த மாதிரி பொய் சொல்லிட்டு எத்தனை பேருமா தெரியுறீங்க? முந்தா நாள் கூட அந்த மாதிரி தான் ஒரு ஃபோன் வந்து கட்சியில் அதை பொய். இங்கே ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி போய்கிட்டு இருக்குது. கரெக்டாக 1 மணிக்கு முடிஞ்சது எக்ஸாம். பேப்பரில் இசைவு கொடுக்கணும். கீழே விழுந்துட்டாரு, அப்படி ஓடணும். எபிலிட்டி இருக்கு, என்னால் முடியும். பரிச்சு கீழே விழுந்துருச்சு, ஒருத்தர் போறாரு, என்னால் போய் எழுத்து கொடுக்க முடியும், அது எபிலிட்டி இருக்குது. ஆனால் ரெஸ்பாண்ட் வர மாட்டேங்குது. யாரோ ஒரு கட்சி புரிஞ்சு எப்படி எடுத்துருப்போம். குழந்தை கீழே விழுந்துச்சு. ரெஸ்பான்ஸ் பிளஸ் எபிலிட்டி வரும்போது தான் அதுல தான் 4 வகை ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இந்த தலை பண்பு. ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் பிசிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த உடல் மேல அக்கறை வேணுமா? கரெக்டா சாப்பிடணும். 12 மணிக்கு சாப்பிடுறீங்க, 3 மணிக்குன்னு ஒரு பிரியாணி வந்து நாசம் பண்ணிட்டான் உலகத்தை. 8:30 மணிக்கு சாப்பிடுறதே தப்பு. இது வயிறை பத்திய புரிதல் இல்லை. வயிறுன்னு ஒன்று இருக்கா? இறைவனை பத்தி கொஞ்சம் படிங்க. உடலிடம் தாயை பத்தி இல்லைன்னா ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ். வேற வேலை என்ன இருக்கு? இந்த பிசிக்கல் ஒரு மிமிக்ரி பண்றதுக்கும் நீங்க கேட்கறதுக்கும் பிசிக்கல் பாடி தான். காது கேட்டா அதை நான் பேசுறது கேட்கறீங்கன்னா காது கேட்குது, காதுக்கு கை தட்டுங்க எல்லாரும். மன ஆரோக்கியமே போச்சம்மா. யார் வீட்டிலாவது லைப்ரரி இருக்கு? மனிதருக்கான மருத்துவமனைமா நூலகம் என்பது மனிதருக்கான மருத்துவமனை. இம்மொபைல் ஆகி போச்சு, நகரதே இல்லை யாருமே. கூட்டு குடும்பம்லாம் போயிடுச்சு. எங்க வீட்டு எதிர்க்க ஒரு கூட்டு குடும்பம் ஒரு பேர் இருக்காங்க. அந்த வீட்டில் கலகலகலப்பா இருக்கணும். ஒரு நாள் உள்ள போனா ஒரே அமைதி. வைரஸ் சந்தோஷமே கிடையாது. எதுக்கு கோபம் வருது? இல்லை புறம்போக்குன்னு சொன்னா கோபம் வருது. அநியாயமா இல்லை? வராதா பின்ன? எந்தாம சார் உங்களுக்கு சூடு சொன்னல தான் சொல்லுங்களேன். அடுத்தவங்க சொல்லுவாங்கன்னே. அண்ட் மதர் இன் லவ் வித் யூ, FAMILY, ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு பேஜ் கிழிக்கிட்டோமே, அம்மா புக்கு வச்சு படிச்சிருந்தா பின்னாடி வந்து திரும்பி பார்க்கும், அதில் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு பார்க்கும். திரும்பி பெறட்டும். அம்மா போனதுக்கப்புறம் பிரித்து பார்க்க அது ஒன்றும் புரியாது, கிழிச்செல்லாம் போடும். அப்புறம் ஒரு நாள் அது LKG UKG போங்க, அங்கே ஒரு புக்கு இருக்கும். இதே மாதிரி தான் எங்கள் அம்மா வச்சுருந்தாங்கன்னு அதை பிரித்து பார்க்கும். அப்படியே புக்கு அது வாழ்க்கையில் அப்படியே புக்காக வரும். அன்னைக்கு ஒரு நாள் கிழிச்ச பேப்பர் எடுத்து அவங்க அம்மா பத்திரமா வச்சுருந்தாங்க. இங்கே வாடா செல்ல நீ எதெல்லாம் கிழிச்சன்னு பாடுறான். அந்த கிழிச்ச புத்தகத்தில் அவ்வளோ பெரிய ஞானம் இருக்குது எடுத்து காட்டுறான் அந்த தாய். அதுதான் தலைமை பண்பு. என் பையன் என் பிள்ளை உங்க பசங்க தான். ஆனா ஆசிரியருடைய மகன், அவன் வகுப்புறை குழந்தை, அதை மறந்துடக்கூடாது. அவனுக்குள்ள தேவையிலெல்லாம் தட்டி எடுக்கிற ஆசிரியர் மிகப்பெரிய சிற்பி. வாழ்க்கைக்கான சிற்பி தான் ஆசிரியர் குணம்.